ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பரசோதயாத். நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது சனி வக்ர பயிற்சி பலன்கள். சனியுடைய இயல்பான பார்வையிலிருந்து அந்த இயல்பான பார்வைக்குரிய பலன்களிலிருந்து மாறுபட்ட எதிர்பாராத மிகப்பெரிய யோகத்தை வழங்கக்கூடிய ஒரு சிறந்த பயிற்சி தான் சனி வக்ர பயிற்சி. அதாவது வக்ரம் இல்லாத ஒரு பார்வை ரொம்ப கடுமையா இருக்கும், கொடுமையா இருக்கும். அந்த சனி பார்க்கக்கூடிய இடமெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும். ஆனால் வக்ரம் பற்றி பார்க்கும் பொழுது அதனுடைய பலன்கள் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். அதற்கான விளக்கத்தை பார்ப்போம். இப்ப வக்ர பயிற்சி என்றால் என்ன, இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். சூரியன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 5, 6, 7, 8ஆம் இடங்களில் சனி பகவான் வந்தால் வக்ரமாகி விடுவார். ஏன் வக்ரமாகிறாரு? சூரியனுக்கு அருகாமையில் வரும் பொழுது சூரியனுடைய கொடூர சக்தி, கொடூர வெப்பத்தை தாங்க முடியாமல் சனி பகவான் பின்னோக்கி ஓடுகிறார். எப்பா தாங்க முடியலப்பா, பின்னோக்கி ரிவர்ஸ்ல போறார். அதான் ரிவர்ஸ்ல போறதுதான் வக்ரம். அப்ப அவருடைய இயல்பான ஒரு பார்வையினுடைய அந்த சக்தி, அந்த கொடூர பார்வை குறைந்து வக்ர பார்வையாக மாறுகிறது. அப்ப அவருடைய அந்த பார்வை பலன் குறைந்து நல்ல பலனாக மாறிவிடுகிறது. அவரை பார்க்கக்கூடிய உக்கிரக பலன் குறைந்து ஒரு மிகப்பெரிய யோக பலன்களாக மாறிவிடுகிறது. இதுதான் சனி வக்ர பயிற்சியினுடைய பலன்கள். புரிஞ்சுட்டீங்களா? சனி வக்ரம் இல்லாம எந்த இடத்த பார்த்தவரோ அதெல்லாம் யோகமா மாறிடும். அப்படிப்பட்ட தடைப்பட்ட சனியினுடைய பார்வையினால் எந்தெந்த இடங்கள் தடைப்பட்டதோ அதெல்லாம் தாறுமாறான மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய, மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆச்சரியமான பலன்கள். தடைப்பட்ட வியாபாரம், தடைப்பட்ட பொருளாதாரம், தடைப்பட்ட பதவி, தடைப்பட்ட அரசியல், அரசாங்க உத்தியோகங்கள் அனைத்துமே நல்ல தடைப்பட்ட திருமணங்கள், தடைப்பட்ட சொத்துக்கள், தடைப்பட்ட கோர்ட்டு வம்பு வழக்குகள் அனைத்தும் தடைப்பட்ட அனைத்துமே தாறுமாறான வெற்றியை தரக்கூடிய சனி வக்ர பயிற்சி. புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல சனிபான் எப்படி இருக்கிறார் அதுக்கு ஏற்றவாறு தான் பலன் கிடைக்கும். அதை தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய ஒரு சிறந்த உத்தரவாதம் தான், உங்கள் ஒவ்வொருவரின் தலையெழுத்தும் பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். உங்க தலையெழுத்து பிரம்மன் தான் எழுதியிருக்கிறார். ஆக பிரம்ம விதிப்படி உங்க தலையெழுத்து பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை. பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அவரு நல்ல கவனிக்க, உங்களுக்கு என்ன தலையெழுத்து எழுதியிருக்காரு அதை சரியா கணித்தா சரியா நடக்கும். கிரகங்கள் எந்தெந்த இடத்துல உட்கார்ந்து என்னென்ன காரியத்தை செய்ய போதோ கண்டிப்பா செய்யும். எந்தெந்த இடத்துல எந்த கிரகம் அந்த காரியத்தை சரியாகவே செய்யும். அதை சரியா கணிச்சு சொல்றதுன்னா இங்க தவறு ஏற்படுகிறது. அந்த தவறு இங்க வரக்கூடாது. கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. வெற்றி நிச்சயம், கவலைப்படாதீங்க. கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க. புரிஞ்சுட்டீங்களா? இங்க சொல்லக்கூடிய வார்த்தை தான், கணிச்சு அப்படி சொன்னது நடக்கணும். இதுதான் இங்க முக்கியம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி. சனி வக்ர பயிற்சி பலன்கள் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கின்றத பார்ப்போம். விருச்சிக ராசிக்கு சனி வக்ர பயிற்சி பலன்கள். இப்ப சனி பகவான் விருச்சிக ராசிக்கு 3, 4 கூறியவன் 5ஆம் இடத்தில் இருந்து வக்ரமாகிறார். சனி பகவான் விருச்சிக ராசிக்கு 3, 4 குறிவர் 5ஆம் இடத்திலிருந்து வக்ரமாகிறார். அப்ப 5ஆம் இடத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடிய முதல் பார்வை 7ஆம் இடம். அப்ப 7ஆம் இடத்தை பார்ப்பதால் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை ஏற்படுத்தும். 2ஆம் குழந்தைக்கு தாமதப்படும். அப்ப கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரும், திருமண தடைகள் நீங்கும். ஏற்கனவே திருமணமாகி குழந்தை இல்லாமவர்களுக்கு 2ஆம் குழந்தை பிறக்கக்கூடிய நிலை ஏற்படும். 2ஆம் சொத்துக்கள், இன்னொரு சொத்து வாங்கக்கூடிய நிலை ஏற்படும்.
இன்னொரு சொத்து கண்டிப்பா வாங்க. ஏற்கனவே சொத்து இருந்தாலும் எத்தனை சொத்து இருந்தாலும் திரும்ப சொத்து வாங்குவீங்க. கண்டிப்பா கண்டிப்பா உறுதியா வாங்குவீங்க. அதுல எந்த வித மாற்றம் இல்லை. அடுத்து இப்ப விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து அவர் எங்க பார்க்கிறார்? அடுத்து முதல்ல பார்க்கக்கூடிய 7ஆம் இடம். அடுத்து அவர் பார்க்கக்கூடிய இடம் கன்னி ராசியை பார்ப்பார். கன்னி ராசி வந்து விருச்சிக ராசிக்கு 11ஆம் இடம். அப்ப 11ஆம் இடம் என்றால் என்ன? லாபம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் கோடீஸ்வர யோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் கோடீஸ்வர யோகம். அதாவது இதுக்கு பேரு சீக்கிர கதின்னு பேரு. 11ஆம் இடம் என்பது சீக்கிர கதி. சீக்கிரத்திலே லட்சாதிபதி ஆகுது, சீக்கிரத்திலே கோடீஸ்வரன் ஆகுது. இதே வக்ரம் பெற்ற கிரகம் வந்து 11ஆம் இடத்திலே இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்க தான் உலகத்தில் நம்பர் 1. அப்ப 11ஆம் இடத்தை வக்ரம் பெற்று கிரகம் அந்த சனி பார்த்தாலும் அதே பலன் கண்டிப்பா கிடைக்கும், உறுதியா கிடைக்கும். நம்பர் 1 நீங்க, அதுல மாற்று கருத்தே இல்லை. அப்ப உங்க வெற்றிகள், தடைபெற்ற வெற்றிகள், புரிஞ்சுனீங்களா? தொழில் தடைகள், வருமான தடைகள், பதவி உயர்வுகள், அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய தடைகள் எல்லாம் நீங்கி உங்க நல்ல பதவி யோகங்கள் உறுதியா கிடைக்கும். கூட்டுத்தொழில், பார்ட்னர்ஷிப் தொழில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். வெளிநாட்டு முயற்சிகள் தடைபட்டிருந்தால் அந்த வெளிநாட்டு முயற்சிகள், தடைபட்ட முயற்சிகள் எல்லாம் தீர்ந்து வெளிநாட்டு யோகத்தை ஏற்படுத்தும். நல்ல திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தும். திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். நண்பர்கள் நல்ல யோகத்தை ஏற்படுத்தும். நண்பர்கள் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். புரிஞ்சுட்டீங்களா? பயணத்தால் பலவிதமான யோகங்கள் ஏற்படுத்தும். பயணங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள், பயணங்களால் பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தும். அடுத்து சனிபான் பார்க்கக்கூடிய இடம் எங்க பார்க்கிறாருன்னா 2ஆம் இடத்தை பார்க்கிறார். விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப 2ஆம் இடத்தை பார்த்ததுனால ஏற்கனவே ஏற்பட்ட வருமானங்கள், முன்னேற்றங்கள், வேலை இழப்பு, வருமானம் இழப்பு, குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை, இதையெல்லாம் தீரும். வேலை தடைப்பட்ட வேலை வருமானங்கள் கிடைக்கும். வியாபாரம் விருத்தி அடையும். வியாபாரங்கள் பல மடங்கு முன்னேற்றம் அடையும். அதே நேரத்தில் ஒரு குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், குடும்பத்திற்கு எதிர்பாராத வருமானங்கள் கொட்டி கொடுக்கும். அதாவது 11ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய செல்வங்கள் சேரக்கூடிய ஒரு இடம். அதே 11ஆம் இடம், அதாவது 2 பணபரஸ்தானங்கள் உங்களுக்கு. 11ஆம் இடம் ஒரு பணபரஸ்தானம், 2ஆம் இடம் பணபரஸ்தானம். அந்த 2 இடத்தையுமே சனிவன் வக்ரம் பெற்று பார்க்கும் பொழுது அது ஏற்பட்ட பிரச்சனைகளால் தீர்ந்து மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம், லட்சாதிபதி யோகம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு தங்கமான பொற்காலம். சூப்பர் குட் லைஃப். லைஃப்னா இது ஒரு லைஃப், சூப்பர் லைஃப். இதுதான் சரியான சூப்பர் லைஃப், தங்கமான பொற்காலம். புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் விருச்சிக ராசினியர்களே, இது வந்து பொதுவான பலன். உங்களுடைய ஜனன ஜாதகத்திலும் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறாரான்னு பார்த்துக்கணும். அப்படி ஜனன ஜாதகத்திலே வக்ரமாக இருந்து இப்ப இந்த வக்ரமான சனி பயிற்சினால் உங்களுடைய பலன்கள் மிகப்பெரிய பிரமாதமான சூப்பரான பலன்களை கொடுத்துரும். டாப்ல கொண்டு போயிடும், பிரமாதமா இருக்கும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? உங்க ஜனன ஜாதக சனி பகவான் ஆட்சி பெற்று வக்ரமா, உச்சம் பெற்று வக்ரமா, இல்ல பகை பெற்று வக்ரமா, எப்படிப்பட்ட வக்ரத்தை அடைந்திருக்கிறார்? அந்த வக்ரத்துக்கும் இப்போது சனி பயிற்சியின் வக்ர பலன்களுக்கும் 2 எந்த அளவுக்கு ஒத்து போகுது, எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுது என்பதை உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து கொள்ள வேண்டும். புரிஞ்சுட்டீங்களா? கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அதே நேரம் நான் என்ன ஒரு தீர்மானமான உறுதியான உத்தரவாதம் கொடுக்குறேன் அப்படின்னு, ஜோதிட சாஸ்திரம், அதாவது உங்க தலையத்தை பிரம்மன் தான் அந்த ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிறார். பிரம்மனால் எழுதப்பட்டதான் உங்க தலையெழுத்து. ஆக பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை என்பதை ஆணித்தரமா அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் திரும்ப திரும்ப தான் சொல்லிட்டு இருக்கேன். இதுல மாத்தி நடக்க போறதே கிடையாதுங்க. ஜோதிட சாஸ்திரப்படி பூமியில ஒவ்வொரு மனிதனுக்கும் இது இந்த காலத்தில் நடக்க வேண்டும் என்றால் மாத்தி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நாங்க மாத்தி சொன்னாத்தான், நாங்க தப்பா சொன்னாத்தான். புரிஞ்சுட்டீங்களா?
ஜோதிட சாஸ்திர விதிப்படி ஒவ்வொரு கிரகங்களும் இந்தந்த காரியத்தை நின்ன காலத்தில் செய்யும் என்றால் கரெக்டா செஞ்சே ஆகும். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியா கணித்தால் சரியா நடக்கும், தப்பா கணிச்சா தப்பா தான் நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? நம்பருக்கு நோட் பண்ணிக்க, நிச்சயமாக வெற்றி நிச்சயம்.